இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஆவணி மாத அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, அதே போல இந்த ஆவணி மாத அமாவாசை என்று என்ன மாதிரி விஷயத்த கிடைச்சா உங்க வாழ்க்கைக்கு சுபிட்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களும் திருப்பங்களும் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு கணக்கில் சொல்லப்படுது. இதனால இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட அழைக்கலாம். ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சார்ந்த சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றனர். அதனால இது போன்ற இந்த மாதத்துல வருகின்ற பௌர்ணமி அன்றும் வருகின்ற அமாவாசை தினங்கள் அன்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஆவணி மாத அமாவாசை அன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, இது செய்யறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க முழுமையாக பார்க்கலாம். ஆவணி மாத அமாவாசை அன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம். இந்த ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரை குளக்கரையில் அதிகாலை நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் தீதி தர்ப்பணம் செய்யலாம். தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய குல தெய்வத்தை வணங்க வேண்டும். அதன் பிறகு இந்த தர்ப்பணம் சடங்குகளை நீங்க செய்யலாம். இந்த தர்ப்பணம் சடங்குகளை செய்யும் போது மஞ்சளில் விநாயகரை பிடித்து வழிபடுவது ரொம்பவே அவசியம். அதன் பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வைத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப நீங்க கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு எல் போட்டு அதில் தூய்மையான நீரை நீங்க சிறிது விட வேண்டும். கருப்பு எல் பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது. இது இந்த சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். வீட்டின் பூஜை அறையை இதே போல நன்றாக சுத்தமேற்று தீபமேற்ற வேண்டும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொடுத்து வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயத்தை செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை நீங்க காகத்திற்கு உணவாக வைக்கலாம். என்ன மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் முழுமையா கிடைக்க போகுது. இந்த ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது. அதனால இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறைகளில் நீங்க தர்ப்பணம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை மாறி உங்க வீட்டில் சுபிட்சங்கள் பெருகும். அதே போல உங்களுடைய வம்சத்தில் திருமணம் காலதாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கும் இதனால விரைவில் திருமணம் நடக்கலாம். வீண் பண விரயங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுவது இதனால நீங்கிடும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாறி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் இதனால நீங்கிடும். ஸோ முடிந்த அளவுக்கு மறக்காம முன்னோர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை தினத்தன்று தர்ப்பணத்தை கொடுத்துடுங்க. எந்த விஷயத்தை செய்கிறோமோ செய்யலையோ, ஆனால் இந்த முன்னோர் வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களின் பரிபூரண ஆசீர்வாதம் அருள் உங்களுக்கு முழுமையாக கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தை செய்து பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் முன்னோர்களுக்கு அமாவாசை என்று எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், என்ன மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது மிதமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு கடினமான காலகட்டமாக இருக்க போகுது.
என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உழைப்பால் சில நன்மைகளும் காத்திருக்கு, அதே போல் உழைப்பால் சில தீங்குகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடைய நேயர்களுக்கு சிறப்பான பலனை பெற்று தருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பணியிடத்தில் இருக்க போகுது. அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை அடுத்த கட்டத்திற்கு வலுவடைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பெற்றுத்தரப்போகுது. வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல லாபம் எந்த நேரத்தில் கிடைக்கலாம். திருமண உறவுகளில் தீவிரம் அதிகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கலாம். காதல் உறவுகளுக்கு இந்த நாட்கள் மிதமானதாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனும் ஏற்படும். அதே போல் பலவீனமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியேறக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய கல்வி ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம். ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்க்கும் பொழுது எந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டே இருக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் மிதுன ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுதுங்க. என்னதான் பிரச்சனைகள் பெரிய அளவில் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கவனிப்பதை இதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். அதாவது பெரிய அளவில் பிரச்சனையோ சிக்கலோ நீங்கள் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நிதி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. செலவுகளை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை அடையக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். குடும்ப வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சனி 10ஆம் வீட்டில் அமர்வதாலும் உங்களுடைய பணியிடத்தில் யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கையாளக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அதிகப்படியான தைரியம் உங்களுக்கு உருவாகலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். நீங்க ஏதாவது வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசினியர்களுக்கு பிறக்கலாம். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புடன் வேலையும் சேர்ந்து கிடைக்க போகுது. மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் பார்த்தீங்கன்னா உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசினியர்களுக்கு உறவை நீடிக்கக்கூடிய ஒரு ஆழமாக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. குருவின் அருளால் மிதுன ராசினியர்களுக்கு உறவுகள் தொடரலாம். உங்களுடைய உறவின் முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசினியர்களுக்கு கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்ப்பது அவசியம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதே மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மிதுன ராசினியர்கள் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பின்பற்றலாம். மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை தவிர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அன்று வாழை மரத்திற்கு உளுத்தம் பருப்புகளை கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் கண்டிப்பாக அகன்றுவிடும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரத்தை செய்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அதே போல் இந்த ஆவணி அமாவாசை அன்று என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.